வணக்கம் மக்களே. தமிழகத்தில் டிவிகே தலைவரான விஜய் தன்னுடைய கட்சி மிகவும் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் விஜய் அவர்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 118 இடங்கள் தேவை. ஆனால் இப்போதைக்கு விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி பிடிச்சிருக்கிற இடம் வெறும் 108 இடங்கள் தான். இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது தனிப்பெரும்பான்மையாக விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. இருந்த போதிலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக நாளான்னைக்கு மே 7ஆம் தேதி பதவியேற்க போறார். இது எப்படி சாத்தியம்? எப்படி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போறார்? அடுத்தது இவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இவருக்கு 10 இடங்கள் தேவை. இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஒன்று, சுயேட்சையாக போட்டி போட்டு ஜெயிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா சுயேட்சையாக போட்டி போட்ட யாருமே ஜெயிக்கல அப்படின்னு தெரியுது. இந்த நிலையில் டிவிகேக்கு ஆதரவாக ஒன்று டிஎம்கேலேருந்து டிஎம்கே அலைன்ஸ்லேருந்து டிஎம்கே கூட்டணி கட்சிகளிலிருந்து யாராவது வரணும், இல்லைனா ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகளிலிருந்து யாராவது வரணும். இப்படி யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் டிவிகே கட்சி மிகவும் பெரும்பான்மையாக நிறைய இடங்களை பிடிச்சிருந்தாங்க. 108 இடங்களை பிடிச்சிருந்தாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தேவையான இடங்கள் 118 இடங்கள் தேவை. அப்போ தான் தனிப்பெரும்பான்மையாக மெஜாரிட்டியோட சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி பிடிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு விஜய் அவர்கள் கிட்ட டிவிகே கிட்ட 107 இடங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு 10 இடங்கள் தேவை. அப்படி ஒருவேளை இவங்க கிட்ட 10 இடங்கள் இவங்க கட்சியில் இல்லை அப்படின்னா மற்ற கட்சியில் இருக்கிற யாராவது இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களால ஆட்சி அமைச்சிட முடியும். இப்போதைக்கு இருக்கிறது தொங்கும் சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெரும்பான்மை வந்திருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் இருக்கிறதுனால இது தொங்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ நம்ம டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல ஒரு 2-4 இடங்கள் இருக்குது. ஸோ அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய கட்சி ஆதரவு தர மாதிரி தெரிவிக்கிறது. இந்த திருமாவளவன் அவர்களுடைய கட்சி ஏற்கனவே அதிருப்தியில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முரசு நம்ம விஜயகாந்த் கட்சி போய் டிஎம்கேல சேர்ந்த போது டிஎம்கே அவங்களுக்கு 10 இடங்களை கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய கட்சி ஒரே ஒரு இடத்துல தான் தேமுதிக ஒரே ஒரு இடத்த தான் பிடிச்சிருந்தாங்க. அதுவும் பிரேமலதா அவர்கள் போட்டி போட்ட ஒரு இடத்துல தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 இடங்கள் கொடுத்து ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்பவே இப்போ கிடையாது, சீட் அலாட் பண்ணும்போதே விசிக கட்சியினர் மிகவும் அதிருப்தியில் இருந்தாங்க. பல காலமாக டிஎம்கே கூட விசிக பயணம் பண்ணுது. இருந்தாலும் நேற்று தேமுதிகக்கு 10 இடங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அதிருப்தியில் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில 8 இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் 2 இடங்கள் இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க விசிக கட்சியினருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 இடங்கள் விசிக கிட்ட இருக்கு. அவங்களும் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த நிலையில இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த 10 இடங்கள் யாராவது ஒருத்தங்க ஆதரவு கொடுத்தா போதும், ஆட்சி அமைச்சிடலாம்.